ஒரு ஊரை நல்ல அரசன் ஒருவன் ஆண்டு வந்தான். அவன் நெசவாளர்கள் எப்படி வாழ்கிறார்கள், எப்படி வேலை செய்கிறார்கள் என்று அறிய நெசவாளர் குடியிருப்பிற்கு சென்றான். அங்கு ஒரு நெசவாளியின் வீட்டிற்கு சென்றான். அரசன் வீடு தேடி வந்திருப்பது கண்டு தந்தை நெசவாளி மிக்க மகிழ்ச்சி அடைந்தான். அந்த வீட்டின் ஒரு மூலையில் எளிய அழகான வெண்ணிறமுடைய பெண் அமர்ந்து கொண்டிருந்ததை அரசன் பார்த்தான். தன் மகள் ராம்பியாரி முதிய அரசனுடைய கவனத்தை கவர்ந்தது கண்டு மகிழ்ந்த தந்தை மகளின் பெருமைகளை போலியாக கூறத் தொடங்கினான். அரசே, இவள் வைக்கோலை கொண்டு பொற்கயிறுகள் வெகு விரைவில் திரித்து விடுவாள் என்று விவசாயி கூற, அதை கேட்ட அரசன், நீ சொல்வது உண்மையானால் இவளை நான் என் மருமகள் ஆக்கிக் கொள்கிறேன். இவளை என் அரண்மனைக்கு அழைத்துச் செல்கிறேன் என்றான் அரசன். பிறகு அவ்விடம் விட்டு நீங்கினான். அரசரின் உத்தரவுபடி அந்த பெண்ணை அழைத்து செல்ல அரசு அலுவலர்கள் உடனடியாக வந்தனர். அந்த பெண்ணுக்கு தன் சாமான்களை எடுத்து வைக்க கூட அந்த நேரம் இல்லை. அவள் தந்தை மனவருத்தமுற்றான். அவனால் என்ன செய்ய முடியும்? ஸ்ரீராமபிரானை மகள் மனமுருகி வேண்டினாள். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் என கூறி பெற்றோர்களின் கால்களில் விழுந்து வணங்கி விடைபெற்று அரசன் விருப்பப்படி அரசு அலுவலர்களோடு அரண்மனைக்கு சென்றாள். அரசன் ஓர் அறை முழுவதும் வைக்கோல் போரினால் நிரப்பி 3 ராட்டினங்களையும் வைக்குமாறு கட்டளையிட்டான். பின்னர் அரசன் அந்த பெண் ராம்பியாரியை பார்த்து, பொழுது விடுவதற்குள் வைக்கோல் போர் முழுவதையும் பொன் கயிறுகளாக திரித்து விட வேண்டும் என்று கூறி கதவை மூடிவிட்டு சென்றான். அதை கேட்ட ராம்பியாரி நாள் முழுவதும் அழுது கொண்டிருந்தாள். ஒரு அங்குலம் பொன் கயிற்றை கூட அவளால் திரிக்க முடியவில்லை. எப்படி முடியும்? அரசன் தன்னையும் தன் பெற்றோர்களையும் தண்டிப்பது திண்ணம் என்று எண்ணி பயந்தாள். இறைவனை நோக்கி வேண்டுவதைத் தவிர வேறு என்ன செய்ய முடியும்? இரவு பொழுது வந்தது. அவளால் தூங்க முடியவில்லை. இன்னும் நெய்ய ஆரம்பிக்கவில்லை. அவளால் எப்படி முடியும்? வைக்கோலிலிருந்து பொன்கயிறு திரிப்பதா? அவள் அழுதாள். அழுது கொண்டே ஸ்ரீராமபிரானை சரணடைந்தாள். மனதிற்குள்ளாகவே ராம மந்திரத்தை ஜபிக்கலானாள். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். அப்பொழுது கதவை யாரோ தட்டும் சத்தம் கேட்டது. உடனே ராம்பியாரி, யாரது? வருவது திருடர்களா? அரசனின் படைவீரர்களா? அரசனேதான் வேலை செய்வதை நேரில் பார்க்க வருகிறானா என்று எண்ணி பயந்தாள். மீண்டும் அதே சப்தம் மெல்லியதாக யாரோ தட்டுகிறார்கள். ஆம், தட்டுகிறார்கள். யார் என்று பார்க்கிறேன் என்று கூறிக்கொண்டே ராமநாமத்தை கூறியபடியே எழுந்து சென்று கதவை திறந்தாள். அங்கு அழகற்ற 3 பெண்கள் நின்று கொண்டிருந்தனர். பார்ப்பதற்கு அவர்கள் உண்மையில் மிகவும் கோரமாக இருந்தனர். ஒரு பெண்ணிற்கு அகன்ற கால், இன்னொரு பெண்ணிற்கு தொங்குகிற பெரிய உதடு, 3வது பெண்ணிற்கு பெரிய விகாரமான கட்டை விரல். இவர்களை பார்த்ததும் அந்த பெண் அஞ்சி நடுங்கினாள். விகார வடிவுடைய பெண்கள், ஸ்ரீராமபிரான் எங்களை இங்கே அனுப்பியுள்ளார். உனக்கு உதவ வந்திருக்கிறோம். கதவை உடனே மூடு. இந்த வேலையை உனக்காக நாங்கள் விரைவில் செய்து முடித்து விடுவோம் என்றனர். பெண் பதில் கூறவில்லை. இறைவனுடைய திருவருளை உணர்ந்து பக்தி மீதோர நின்றாள். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் என்று மனமுருகி ஜபித்தாள். வெகு விரைவாக 3 பெண்களும் வேலை செய்ய ஆரம்பித்தனர். வைக்கோல் போரிலிருந்து அருமையான பொன் கயிறுகளை திரிக்கத் தொடங்கினர். காலை பொழுதிற்குள் வைக்கோல் அனைத்தையும் பொன் கயிறுகளாக திரித்துவிட்டனர். பிறகந்த 3 பெண்களும் விடை பெற்று சென்றனர். காலை பொழுதில் அங்கு வந்து பார்த்த அரசன் வியப்படைந்தான். தன் அமைச்சர்களை பார்த்து, இது யாராலும் செய்யக்கூடியதா? ஏதோ தந்திரம் இருக்கிறது. மீண்டும் இந்த அறையில் வைக்கோல் போரை நிரப்புங்கள். இப்பொற்கயிறுகளை எடுத்துச் செல்லுங்கள். நாளை காலை நேரத்திற்குள் அவள் பொற்கயிறுகளை திரிக்கட்டும். யாரும் உள்ளே செல்லாதபடி காவற்காரர்களை நிறுத்தி வையுங்கள் என்று கட்டளையிட்டுவிட்டு அரசன் சென்றான். மீண்டும் அந்த பெண்ணிற்கு துக்கம் ஏற்பட்டது. ஆனால் இப்பொழுது உள்ளத்தில் நம்பிக்கை சுடர்விட்டது. அரசனைக் கண்டு அஞ்சினாலும் ஸ்ரீராமர் தன்னை கைவிடமாட்டார் என்று மனப்பூர்வமாக நம்பினாள். மீண்டும் தன்னை காப்பாற்றுமாறு வேண்டலானாள். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். வைக்கோற் போரை கொண்டு வந்து அறையில் வைத்துவிட்டு வீரர்கள் சென்றார்கள். தனித்து விடப்பட்டாலும் அதனால் இந்த முறை அவள் துன்புறவில்லை. அவனால் தப்பித்து செல்ல முடியாது என்று அவளுக்கு நன்றாக தெரியும். இருப்பினும் சாப்பிட்டுவிட்டு படுத்து உறங்கினாள். அப்பொழுது அங்கே வந்த இளவரசன் ஓர் அழகிய பெண் வைக்கோல் குவியலுக்கருகே அமர்ந்து கொண்டு பொன்கயிறை திரிப்பதை பார்த்தான். இவள் பொற்கயிறை திரிக்காமல் போனாலும் இவளை மணப்பேன் என்று நினைத்து அவ்விடம் விட்டு நீங்கினான். மாலை பொழுது வந்ததும் ராம்பியாரி அழத் தொடங்கினாள். ராட்டினத்தில் இன்னும் நூற்கத் தொடங்கவில்லையே. இரவு வந்தது. மீண்டும் அழத் தொடங்கினாள். பாடுவதும் அழுவதுமாக இருந்தாள். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். இறைவனுடைய கருணைக்கு அளவு உண்டா? மீண்டும் தட்டும் ஓசை. ராம்பியாரி இப்பொழுது அஞ்சவில்லை. சென்று கதவை திறந்தாள். அழகற்ற 3 பெண்கள் சிரித்தபடி நின்றிருந்தனர். உள்ளே வந்து நூற்க ஆரம்பித்தனர். ராம்பியாரி ஒரு மூலையில் அமர்ந்தபடி மனதிற்குள் ராம மந்திரத்தை ஜபித்துக் கொண்டிருந்தாள். வேலையை முடித்துவிட்டு 3 பெண்களும் செல்லத் துவங்கினர். ராம்பியாரி அவர்கள் கால்களில் விழுந்து வணங்கினாள். நான் ஓர் அனாதரவான ஏழை.
2 இரவுகளாக நீங்கள் எனக்கு உதவி செய்திருக்கிறீர்கள். இந்த மோதிரத்தை தவிர உங்களுக்கு கொடுப்பதற்கு என்னிடம் எதுவும் இல்லை. எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூறினாள். மூவரும் சிரித்தனர். சிரித்தபொழுது அவர்களது முகங்கள் இன்னும் அதிகமாக விகாரமுற்றன. வேண்டாம், ஏதேனும் நன்றிக்கடனாக நீ செய்ய விரும்பினால் ஒன்று செய் என்றனர். உடனே ராம்பியாரி, என்ன வேண்டுமோ கேளுங்கள் என்றாள். 3 பெண்களில் மூத்தவள் கூறினாள், நாளை அரசல் இங்கே வந்து பொற்கயிறுகளை கண்டதும் நம்பிவிடுவான். உன்னை தன் மகனுக்கு திருமணம் செய்து வைப்பான். திருமணத்திற்கு பிறகு பெரிய அரசு விருந்து ஒன்று வைப்பான். அதற்கு நீ எங்களை அழைத்து என் அத்தையின் பெண்கள் என்று கூறி உன் பக்கத்தில் நாங்கள் அமரும்படி செய்ய வேண்டும். இதுவே நாங்கள் விரும்புவது. ராம்பியாரி அப்படியே செய்வதாக உறுதியளித்தாள். தன் உயிரையே தர அவள் தயாராக இருந்தாள். மறுநாள் அரசன் வந்தான். சுருள் சுருளாக பொற்கயிறுகள் வைக்கப்பட்டிருந்ததை வியப்போடு பார்த்து மகிழ்ந்தான். உடனே திருமணத்திற்கான நாள் பார்க்கப்பட்டன. ஒரே வாரத்தில் கல்யாணம். கல்யாணத்திற்கு வேண்டிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. திருமண நாளன்று 3 பெண்டிரும் வந்தனர். ராம்பியாரி ஓடிச் சென்று அவர்களை அழைத்து வந்து உறவினர்கள் என்று கூறி சாப்பாட்டு மேஜைக்கு அழைத்துச் சென்றாள். இவ்வளவு அழகான திருமணப் பெண்ணிற்கு அகோரமான இப்பெண்டிர் உறவினர்களா என்று ஆச்சரியப்பட்டனர். ஆனால் யாரும் வாயை திறந்து எதுவும் கூறவில்லை. அந்த கூட்டத்தில் ஆவல் மிகுந்த ஒருத்தி மூவரில் ஒருத்தியை பார்த்து, உன் கால்கள் ஏன் இவ்வளவு அகலமாக இருக்கின்றன என்று கேட்டாள். நான் எப்பொழுதும் நூல் நூற்றுக்கொண்டே இருப்பதால்தான் என்று அவள் பதிலளித்தாள். இன்னொரு பெண்ணிடம் சென்று, உன் உதடு மிகவும் பெரியதா இருக்கிறதே, என்ன காரணம் என்று கேட்டாள். அதற்கு அப்பெண், நூற்கின்ற பொழுது நூலை அடிக்கடி உதட்டால் நனைத்துக் கொள்வேன், அதுதான் காரணம் என்றாள். 3வது பெண்ணை பார்த்து, உன் கட்டை விரல் எப்படி இவ்வளவு பெரிதாக ஆயிற்று என்று கேட்க அவள், நான் நூல்களை கட்டை விரலினால் திரித்து மென்மையாக்கி வடிவம் கொடுப்பேன் என்றாள். இவர்கள் பேசியதை எல்லாம் ஆர்வத்தோடு கேட்டுக்கொண்டிருந்த இளவரசன், நான் இனிமேல் என் அழகிய மனைவியை நூல் நூற்கும்படி செய்ய மாட்டேன் என்று உரக்க கூவினாள். அனைவரும் வியப்படைந்தனர். அரசி ராம்பியாரி தன் சகோதரிகளை புரிந்து கொண்ட பார்வையோடு பார்த்தாள். அவர்களும் கண் சிமிட்டினர். ராம்பியாரி எழுந்து நின்று பாடத் தொடங்கினாள். கூடியிருந்த மக்கள் அனைவரும் சேர்ந்து பாடினார்கள். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். மூத்தோரே, வைகோற் போரிலிருந்து பொன்கயிறு நூற்றல் என்பது ஆத்ம பொருளை அனாத்ம பொருள்களினின்று பிரித்தறிதல் என்பதாகும். அரசன் ஆசானாவான். உபநயனச் சடங்கு நெசவாளியின் வீட்டில் நடந்தேறியது. உபாசனையினால் விவேக புத்தி பெற்ற பெண் தன்னுடைய விகாரமான உடல், மனம், புத்தி என்ற 3ஐயும் அனாத்மா பயன்படுத்தி தவம் செய்கிறாள். வைக்கோலை பொன்னாக்கி விடுகிறாள். அதிலேயே மனத்தை நிலைநிறுத்த வேண்டி 2வது முறையும் பொன்னாக்குகிறாள். பிரார்த்தனையிலும் பக்தியிலும் தோய்ந்து ஒரு சாட்சியாக ராம்பியாரி ஒரு மூலையில் அமர்ந்து வேலையை பார்த்து கொண்டிருக்கிறாள். குரு தன் மகனாகிய ஞானம் என்ற இளவரசனுக்கு அவளை திருமணம் செய்து வைக்கிறார். விருந்து தரும் நாள் சமாதியாகும். உடல், மனம், புத்தி 3ம் இறுதியாக வெல்ல முயல்கின்றன. ஆனால் ஞானமே வெற்றி பெறுகிறது. இனிமேல் நூற்பு வேலை இல்லை என்று முழங்குகிறது. முடிந்த முடிவான உண்மை நிலையில் இறப்பும் பிறப்பும் இல்லை. கட்டுப்படுதலோ துன்புறுதலோ இல்லை. தேடுவதும் இல்லை. விடுதலையும் இல்லை. நூற்பு வேலை இனிமேல் இல்லை. ஞானமாகிய ஆன்மாவோடு கலத்தல். திருமண சாதகன் இந்நிலை உற்றதும் அரச போகத்தில் வாழ்கிறான்.